மரியாவை பெருமைப்படுத்தி விழா எடுக்கும் நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவரது விண்ணேற்பில் வானதூதர் மகிழ்கின்றனர், இறைமகனை போற்றி புகழ்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்றாலே இந்திய தாயின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய நாள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்றாலே அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த அற்புதமான நிகழ்வினை பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியில இயேசுவின் திருரத்தம் மறைபோதக சபையை சார்ந்த ஒவ்வொரு குருக்களும் இன்னொரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதுதான் எங்களுடைய அன்பு தந்தை புனித காஸ்பார் இயேசுவின் திருரத்த மறைபோதக சபையை அன்னை மரியாளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த நாள். எனவே இந்திய தேசத்தின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்வதோடு அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றதோடு சேர்த்து இயேசுவின் திருரத்த மறைபோதக சபை குருக்களாகிய நாங்களும் எங்களுடைய சபையை தோற்றுவித்த புனிதமான நாளையும் நினைவு கூறி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த முப்பெரும் விழாவிலே ஆண்டவருடைய கரத்தில் அன்னை மரியாளை போல நம்மையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை தாயானவள் என்று விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மோடு எடுத்து செல்லப்பட்ட அந்த தாயானவள் நம்முடைய விண்ணப்பத்தையும் தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நமக்காக பரிந்து பேச இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பங்கெடுப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ராயர் நல்ல விதத்தில் வீடு கட்டி அதில் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற வேண்டும் என்பதற்காகவும் திமோத்து பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, மாசற்ற கன்னி மரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக்க செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் மேலுலகிலும் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-6 முடியும். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரிய ஒரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னீர் வெண்மீன்களை தலை மீது கூடியிருந்தார். அவர் கருவற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறு ஒரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் வெண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேலையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்திருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கணவரிடம் அவரது அருகிலை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசின் மகளிர் உம்மை எதிர்கொள்பவர். ஓப்பீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசு. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேட்டேன். காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை பணிந்திடு. பல்லவி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்கறைப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல் ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து
கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர்கள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமாக்கி. மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகையை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவில் இந்த அலைவரிசையின் வழியாக இறையருடைய ஆசிரியை பெற காத்து கிடக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நம்முடைய இந்திய தேசம் 73 ஆண்டுகள் முடித்து 74வது ஆண்டில் சுதந்திர தின விழாவை கொண்டாட அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுவதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டாள். விசுவாச பிரகடனம் 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் வழியாக நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னையாம் திருச்சபை அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நன்னாளிலே இந்த விசுவாச பிரகடனத்தை அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இதில் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால், அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய மன்னக பயணம் முடித்த பிறகு விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்று.
அன்னை மரியாள் இறக்கவில்லை என்று சொல்லுவார்கள். மாறாக அவள் பயணம் முடிந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயினை உடலோடும் ஆன்மாவோடும் அழியாமல் இருக்க விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஏறக்குறைய கிபி 550 ஆண்டிலிருந்து 650 ஆண்டு வரை கீழ் திசை நாடுகளிலே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடியதாக வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. வழிமரபு செய்திகள் இவ்வாறு சொல்லுவதையும் நாம் காணுகின்றோம். திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது திருத்தூதர் தோமாவை தவிர அன்னை மரியாள் இறந்ததாகவும் அன்னை மரியாளுடைய உடலை மற்ற திருத்தூதர்கள் அனைவரும் எடுத்துச் சென்று அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு தோமா திருத்தூதர்கள் மத்தியிலே வருகின்ற பொழுது தாயானவள் இறந்து விட்டாள் என்று சொன்னவுடனே நான் தாயினுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று அனைத்து திருத்தூதர்களையும் வற்புறுத்தி அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை திறந்து பார்க்கிற பொழுது தாயானவள் அங்கு இல்லை என்பதையும் வழிமரபு செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கல்லறை வெற்று கல்லறையாக இருப்பது போல அன்னை மரியாளுடைய கல்லறையும் வெற்று கல்லறையாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று வரை எந்த ஒரு வரலாற்று செய்திகளும் எந்த ஒரு இறையியல் மரியாளுடைய கல்லறையை பற்றியோ இறைப்பை பற்றியோ எவருக்கும் சொன்னதாக சரித்திரம் இல்லை. காரணம் என்னவென்றால் அன்னை மரியாள் தந்தை கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் மூவரு கடவுள் ஒன்றாக இணைந்து இந்த தாயானவள் இந்த மண்ணுலகில் மண்ணோடு மண்ணாக அழியக்கூடாது என்பதற்காக விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவம் செய்த எந்த ஒரு மனிதனும் இந்த மண்ணுலகிலே மரணத்தை தழுவியாக வேண்டும். இது இயற்கையின் நியதி, வேதமும் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக செல்வ பாவத்தோடு பிறந்து வாழ்ந்து பாவிகளாக மடிகின்ற நீங்களும் நானும் மரணத்தை தழுவுகிறோம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே இணைந்திருந்த திருத்துதர்களும் இயேசுவுக்காக தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்த திருத்துதர்களும் இந்த மண்ணுலகிலே மறைசாட்சியாகத்தான் மரித்தார்கள், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய உடல், அவர்களுடைய எலும்பு, அவர்களுடைய திருப்பண்டங்கள் என்று எத்தனையோ திருச்சபைகளில் நாம் வைத்து வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். பாவத்தோடு பிறந்த நமக்கு மரணம். ஆனால் அன்னை மரியாள் மரிக்கவில்லை என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள். எனவே சென்ம பாவம் இல்லாமல் பிறந்த அந்த அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தவருடைய உடல் மண்ணுக்கு உரிமை இல்லை என்பதை வெளிப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயானவளை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு பெருவிழா 3 விதமான விசுவாச கோட்பாடுகளை உள்ளடக்கி சொல்லுகிறது. ஒன்று, அன்னை மரியாள் பாவ மாசு மறுவற்றவளாக அமல உற்பவியாக பிறந்ததையும், அன்னை மரியாள் இறைவனின் தாயாக இந்த மண்ணுலகிலே பணியாற்றினாள் என்பதையும், அன்னை மரியாள் என்றும் கன்னியாக இருக்கிறாள் என்பதற்கு சிறந்த கோட்பாடாக, சிறந்த ஒரு அச்சாணியாக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் அன்னையாம் திருச்சபை இவ்வாறு சொல்லுகிறது. அன்னை மரியாள் மண்ணக பயணம் முடித்த பிறகு, அவளுடைய அனைத்து பணிகளையும் மண்ணகத்திலே முடித்த பிறகு அவள் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள். இவ்வாறு விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அந்த அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா இன்னொரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. அது என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் விண்ணகத்தில் வீடுகள் இருக்கின்றது. விண்ணகத்திலே நிலையான வாழ்வை நாம் பெறப்போகிறோம். அந்த நிலையான வாழ்வினுடைய உச்சக்கட்ட நிகழ்வு தான் தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழா. எனவே இது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு இணைந்து தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தாலும், இறைவனிடம் தான் கொடுத்த வாக்குறுதி ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாலும், அதே போல இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் நம்முடைய விண்ணேற்புக்காக, நம்முடைய விண்ணக வாழ்விற்காக நாம் இந்த மண்ணுலகிலே பயணிக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக நாம் பாடுகள் பட வேண்டும் என்றுதான் தாயானவள் சொல்லுகிறாள்.
கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே அன்னை மரியாளுடைய விண்ணப்ப பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறதா, நிச்சயமாக நமக்கும் இந்த விண்ணப்ப பெருவிழாவிலே பங்கு இருக்கிறது. அந்த தாயினுடைய விண்ணப்ப பெருவிழாவில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறதா, ஒரு நாள் அந்த விண்ணகத்தில் நாமும் அந்த தாயினுடைய அருகிலே அமருவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்னை மரியாளுடைய விண்ணப்ப பெருவிழாவிலே இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறதா, நாம் பாவத்தோடு பிறந்திருக்கின்றோம், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாவம் இல்லாமல் மரிக்க வேண்டும், பாவம் இல்லாமல் மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து கொள்ளுவோம், பாவத்திலிருந்து விடுதலை அடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உள்வாங்குவோம். அந்த அன்னை மரியாள் கடந்து சென்ற பாதைகளில் நாமும் கடந்து செல்லுவோம். அப்பொழுது நமக்கு இந்த விழா பெரும் பலனை கொடுக்க நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரின் கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மை வந்து சேர்வதாக. விண்ணேற் படைத்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து
என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இந்த விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்ய மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகி உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானகத்தூத திரளோடு ஒன்று சேர்த்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவே தூயவே தூயவே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பகொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எங்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.